வணக்கம். அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஆக்சுவலி எல்லா வருஷமே மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 to 4 இயர்ஸ் வந்து டிசம்பர் டு நவம்பர் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் இல்லைன்னா விஷன் போர்ட், மூட் போர்ட் இதெல்லாம் கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறேன் இதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த வருஷம் விஷன் போர்ட் பற்றியோ கோல்ஸ் நான் என்ன அச்சீவ் பண்ணேன்றதை பற்றியோ இல்லை. பட் என்னோட புரிதல் வருஷம் நம்மளோட ஏஜும் வந்து அதிகமாயிட்டே போகுது. அதுக்கேற்ற ஒரு மெச்சூரிட்டி கிளாரிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வருஷம் எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, ஆக்சுவல் மேனிஃபெஸ்டேஷன் இல்லை ரியல் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்றத இந்த வருஷம்தான் நான் வந்து உணர்ந்தேன். இந்த வருஷம்தான் பக்காவா இதுதானா, எல்லா விஷயமுமே ஏன் எனக்கு இது நடந்தது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும்ல, ஏன் நம்ம நினைக்கிறது நடக்கலை அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்கான பதிலும் இந்த வருஷம் தான் கிடச்சிது. ஸோ ஐ தாட் நான் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணலாம், மேபி உங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் மேனிஃபெஸ்டேஷன்னா பண்ணிக்கோ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் திங் மேனிஃபெஸ்டேஷன்னா காமனாக எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ஒன்ஸ் நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா பாசிட்டிவாகவே நினச்சிட்டு இருந்தா பாசிட்டிவாகவே நடக்கும் அப்படின்னு. ஓகேவா? மோஸ்ட்லி தானே. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக தான் நினைக்கிறோம். பட் எல்லாருக்கும் அந்த விஷயம் நடந்ததா? இல்லை. ஏன்? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நீங்கள் பண்ணுற அதே விஷயத்த டூ த சேம் திங் விச் யூ டூ, ஆனால் டிஃப்ரெண்ட் வைப்ரேஷனோட டிஃப்ரெண்ட் எனர்ஜியோட பண்ணும்போது, அந்த ஃபுல் ஆட்டிடியூட் சேஞ்சோட பண்ணும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், அதாவது ஈர்ப்பு விதி, நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் படிக்கிற படிப்பு, கெரியர், ஜாப், ஃபினான்ஸ், பணம், வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் எதுவாக இருந்தாலும், ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நடக்கும். பட் நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் நினச்சால் மட்டும் பத்தாது. லைக் நான் வந்து இந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நினச்சிட்டே தான் இருந்தேன், நான் ஒரு பர்சனாக இருந்தேன். நான் இங்கே இப்போ நினைக்கிறேன், அப்போ நான் இதே மாதிரி பர்சனாக இருந்துட்டு இங்கே எப்படி நான் போகணுன்னு எதிர்பார்க்க முடியும்? நம்ம இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தணும் நம்மளோட இன்டர்னல் வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி. அது என்ன ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, வைப்ரேஷன் கேட்டால் அதை தான் நான் இப்போ சொல்கிறேன். நம்மளோட ஃபோன் வந்து இப்போ நமக்கு உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுது, உங்கள் ஃப்ரெண்டோ, ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, ஃப்ரெண்ட்ஸோ. ஸோ அது எப்படி? அதுதான் வைப்ரேஷன். நம்ம ஈர்ப்பு விதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன். எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்குது. நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. பட் இதை வந்து ஒரே அலைன்டாக நீங்கள் கால் பண்ணும்போது ஒருத்தர் பிக் பண்ணுறது எப்படி ஒரு அலைன்மெண்ட்டாக இருக்குது, அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. செட் பண்ணலைனாலும் இது வந்து நேர்கோட்டில் நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம், நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இருக்கும்போது அட்ராக்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த பிக்சர் பாருங்க. நம்ம எமோஷன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம ஒருத்தருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. அதை எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும். இப்போ ஒரு இமேஜ் நான் இங்கே காமிக்கிறேன், அதை செக் பண்ணி பாருங்க. சோகமாக இருக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் நமக்கு இருக்கும். கவலையாக இருக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போது சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்கும் போது எப்படி இருக்கும் உங்களோட எனர்ஜி? ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கும்ல. இது நீங்கள் அழுது முடிக்கும்போது வயிறுலாம் வலிக்கும் தெரியுமா? அதே தான், வேற எதுவும் இல்லை. பேசிக்லி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு 10 வாட்டி எழுதினாலோ நம்ம நினச்சாலோ இது நடந்துரும்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அது கிடையாது. அந்த ஒரு பவர் வந்து எங்கேருந்து வருதுன்னா, இந்த ஸ்கின்னோ இந்த பாடியோ, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஒரு ஆளோ, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் கூட இல்லை, உங்களுக்குள்ள ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும் இல்லையா? இப்போ ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், நான் வெளிநாட்டுக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் போகணும்னு ஆசை இருக்கிறது நீங்கள் தான். அதுதான் உள்ள உணர்வு. ஓகேவா? சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆனால் உன்னாலலாம் போக முடியுமா, உன்கிட்ட இப்போ பட்ஜெட் இருக்கா, எப்படி அதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு நினைக்குது இல்லை, அதுதான் ரியாலிட்டி இன் யூ. ஸோ இந்த வாய்ஸை கம்மி பண்ணிட்டா உள்ள வாய்ஸ் ஜாஸ்தியாகும். அப்போது நீங்கள் வைப்ரேஷன், உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆகும். அது என்ன சொல்கிறீங்க புரியலன்னா, நம்மளோட வெக்கம், அவமானம், கேலி, கிண்டல், சோகம், கவலை, பயம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் இதில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதோட ஃப்ரீக்குவன்சிலாம் இவ்வளோதான். மாதிரி இதோட ஃப்ரீக்குவன்சிலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, உங்களோட விஷன் பயங்கரமாக இருக்குது. ஆனால் உன்னாலலாம் முடியுமான்னு ஒரு 10 பேர் சொல்லிட்டா நீங்கள் அதை உட்காந்து அழுகிறது, யோசிக்கிறது, அசிங்கமாக நினைக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போக முடியாது லிட்ரலி. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணணுன்னா அவங்க சொன்னாலும் காதுலே வாங்கிக்காமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. யூ ஹாவ் டு ஃபீல் த அமைதி, நன்றி உணர்வு, பீஸ், லவ் இதெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட இதே மாதிரி நான் இங்கே போகணுன்னு சொல்லும் போது ஒரு 10 பேர் கிண்டல் பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா எதுவுமே காதில் வாங்காமல் இருப்பாங்க தெரியுமா, அவங்களால போக முடியும். ஸோ அவங்க இந்த வைப்ரேஷனோட மேட்ச் பண்ண முடியும். இதுதான் சிம்பிள் ரூல். ஸோ இந்த என்லைட்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, அதுதான் அவேர்னஸ். உலகமே எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நயன்தாரா இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் எவர் கிவ் யூ. ராமாயணம்னு ஒரு படத்துக்கு அப்புறம் அவங்கள எவ்வளோ ஷேம் பண்ணி வேற அஃபேரில் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு எவ்வளோ உலகமே ரொம்ப மோசமாக பேசினாலும், எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் படங்களில் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. எல்லா பக்கமும் கார்னர் பண்ணி எழுதுறது. ஒரு ஆள் பேசினாலே நம்மளால தாங்கிக்க முடியல, உலகமே பேசினா எப்படி இருக்கும்? அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே திருப்பி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்படி வரணும்னா இவங்க அவங்களோட வைப்ரேஷனில் உள்ள பீப்புளோட மேட்ச் பண்ணணும். வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனும் ஒரு வைப்ரேஷன் தான். நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணாலும் அதுலேயும் ஃபேமஸ் ஆகிறவங்கலாம் இருக்காங்க. இவங்க நினச்சிருந்தா அப்போ வந்து படம் பண்ணியிருக்கலாம். அவங்க அது வேணான்னு அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவங்களோட வைப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணி ஒரு 2 வருஷம் அவங்க ஃபுல்லாக காம் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராஜா ராணி படத்துக்கு வந்தாங்க. அவங்களோட யார் செட் ஆகுறாங்க, வைப்ரேஷனோட செட் ஆகுறாங்கன்னு பார்த்து அவங்களோட படம் பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் ஜாஸ்தி படுத்துச்சு. ஸோ அவங்க நினச்ச விஷயங்கள் ஷி அட்ராக்டட் ஸோ மச் ஆஃப் மணி பிஸ்னஸில், படங்களில், அதுக்கப்புறம் நிறைய நேம் அண்ட் ஃபேம் எவ்வளோ பேர் கேவலப்படுத்தினாங்களோ அதை விட ஜாஸ்தியாக இப்போ தே ஆர் லவ்விங் ஹர், ரைட்? ஸோ அதுதான். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எதுவாக இருந்தாலும் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, தப்பே இல்லை. யார் நினச்சாலும் நடக்கும். பட் எதனால நம்மளால அங்கே போக முடியலன்னா ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாகிடும். பேசிக்லி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகணுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, நடக்கணும்னு எண்ணமும் இருக்குது. இதை 10 வாட்டி எழுதி வைப்பாங்க, அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதுக்காக படிக்காமல் இருக்கிறது, அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கிறது பாசிபிளே இல்லை. ஒரு விஷயம் வேணும்னா அது நம்ம தான் போய் தேடணும். அதாவது நீங்கள் வந்து அதை தேடி போகும்போது அது உங்களை தேடி வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். லைஃப்பில் என்ன வேணும், நல்லா பணம் வேணும்னு நினைப்பாங்க, எதுக்கு வேணும்னே தெரியாது. ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ன்றதை விட இப்போ நான் வந்து 36 இயர்ஸில் எனக்கு என்ன வேணுன்ற புரிதல் எனக்கு இருக்கணும். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணி அதனால எனக்கு என்னெல்லாம் நடக்கணுன்றதை நான் தெளிவாக இருக்கணும். இந்த பிஸ்னஸில் நான் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருந்தால் தான் பிளான் பண்ண முடியும். 2024 பிராண்டை ரீலான்ச் பண்ணுறோம். அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் லான்ச் பண்ணுறோம். அப்போ என்னோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப லோ எனர்ஜி லெவல், செல்ஃப் டவுட் அவ்வளோ இருந்தது. நிறைய பிரச்சனை, ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். அதோட பேக் எஃபெக்ட்ஸாக என்ன ஆயிடுச்சுன்னா 2024 அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நான் டோட்டலி சிக்கு. என்னால் எதையுமே யோசிக்கவே முடியல. அதுக்குள்ளேயே டம்ப் ஆகி சுற்றி இருந்துட்டேன். என்ன பண்ண போகிறோம் 2024 முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ப்ராடக்டை லான்ச் பண்ணணும். அது என்ன மாதிரி ப்ராடக்டாக இருக்கணுன்றத மக்கள்கிட்டயே கேட்கணும். அதை எவ்ரி மந்த் ப்ராப்பராக இந்த பர்டிகுலர் டேயில் நான் லான்ச் பண்ண போகிறோம். பட் அந்த டேட்டில் லான்ச் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளானிங் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே டெஸ்டிங் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே பேக்கிங் பண்ணணும். எல்லாமே பக்காவாக கிளியராக கிளாரிட்டியோட செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ரேண்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளானிங்கே இருக்காது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் பண்ணினால ஆனால் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் 2025லன்னு நினச்சேன். 1 இயர் முடிஞ்ச உடனே
அதே மாதிரி என்னால் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் நினச்ச ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணி, நான் நினச்சதில்ல, மக்களாகிய நீங்கள் வேணும்னு கேட்ட ப்ராடக்ட்லாம் என்னால் லான்ச் பண்ண முடிஞ்சது. நான் இன் சென்ஸ் என்னோட டீம் லான்ச் பண்ணி, அந்த லான்ச் பண்ணது பக்காவாக எல்லாம் ஒர்க் ஆனனால நிறைய பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ண முடிஞ்சது. எனக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். அந்த விஷயங்கள் பண்ணுறது நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஸோ நம்ம முயற்சி பண்ணும்போது நிறைய இடத்துல ஸ்டக்காகி நிற்போம் தெரியுமா? அதுக்கெல்லாம் தானாகவே வந்து ஹெல்ப்புக்கு வரும். லைக் ஒரு ஸ்டேஜில் அப்படியே பிளாங்க் ஆகி நின்றுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆல்கமிஸ்ட் புக்கு படிச்சிருந்தா தெரியும். புதையலை தேடி அவன் எங்கெங்கேயோ அலைவான், புதையல் அவன் பக்கத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ பிளாங்க் ஆகி என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பர்சன் என் முன்னாடி வந்து நான் வேணா பண்ணித்தரவான்னு கேட்குறாங்க. இது மேஜிக் இல்லை, இது வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இல்லை, இட்ஸ் பியோர் சயின்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த வைப்ரேஷனில் இருக்கீங்க. அவ்வளோ பேர் எனக்கு கேவலமாக தான் சொன்னாங்க. ஃபண்டு வந்து இங்கேருந்து வருது, காசு நிறைய இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே நடந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ தூரத்துக்கு ஃபினான்ஷியலி ஸ்டக் ஆகி, எவ்வளோ மென்டலி ட்ரெயின் அவுட் ஆகி, ஃபிசிக்கலி நான் எவ்வளோ பெயினில் இருந்தேன், என்ன நான் ஃபேஸ் பண்ணேன்றது எனக்கு தான் தெரியும். இந்த டைமில் போன வருஷம் எனக்கு வந்து அம்மன் எங்கே இருந்ததுன்னா, யூட்ரஸில் அம்மனா. அப்படி ஒரு விஷயமே கேட்டதில்ல. இந்த ஸ்டொமக் பக்கத்தில் ஃபுல்லாக புண்ணாக இருக்கும். ட்ரெஸ் போட முடியாது, அசையவே முடியாது, குத்தும், படுத்தே தான் இருக்கணும். பேக் சைட் ஃபுல்லாக இருக்கும். இதோட பீரியட்ஸ் வேற வந்துருச்சு. பீரியட்ஸ் வரும்போது நம்ம பேண்டீஸ் யூஸ் பண்ண முடியல, ஆஃபீஸ்க்கு போக முடியல, ஆர்டர் வருது, என்னால் எதுவுமே பண்ண முடியல ப்ராப்பராக. இதெல்லாம் நடந்தது. ஸோ என்னைக்கு என்னோட ஒரு விஷயத்தை என்னை நான் நம்ப ஆரம்பிச்சேனோ அப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நம்மளை நம்பணும், நம்மளால் இது பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும். அதுக்கப்புறம் பியோர் ப்ராப்பரான ஒரு கோல் செட் பண்ணணும், அந்த கோலுக்காக உழைக்கணும் நம்ம. அப்போது நம்ம கஷ்டமாக இருக்கும்போது தானாக வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சூப்பராக ஒரு விஷயம் எனக்கு வேணும், ஒரு மேங்கோ வேணும், ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டஸ்ட் மேங்கோ இந்த வேர்ல்டை நான் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பண்ணிட்டு இருக்க அதே விஷயத்த எப்பயுமே நான் வந்து தயிர் சாதத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி ஸ்வீட்டஸ்ட் மேங்கோவை டேஸ்ட் பண்ண முடியும்? அந்த மேங்கோ ஃபார்ம் பக்கத்தில் கொஞ்சம் போகணும், அது எவ்வளோ விலைன்னு விசாரிக்கணும், எப்படி அது வாங்கலான்றதை ஏதாவது ஒன்றாவது பண்ணணும் இல்லையா? அது எப்படி கையில் கொண்டு வந்து ஈஸியாக கிடச்சிருமா? கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா, நமக்கெல்லாம் இது ஒர்க் ஆகுமா, நமக்கெல்லாம் இந்த ஸ்வீட்டஸ்ட் மேங்கோ கிடைக்குமான்னு நினச்சா கிடைக்காது. பட் நான் எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு உள்ளுக்குள்ளே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பயங்கரமான ஆட்டிடியூட் இன் சென்ஸ் நெகட்டிவ் வேல கிடையாது. நம்ம எந்த தப்புமே பண்ணலையே. இப்போது ஜெயிச்சவங்க எல்லாருமே ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்க தான். அவங்களால வர முடியும்னா ஏன் உங்களால் வர முடியாது, ஏன் என்னால் வர முடியாது? இதே கேள்வி தான் நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், இந்த விஷயந்தான் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் என்னெல்லாம் பண்ணணுன்றதை யோசிங்க, பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்கள் எனர்ஜி வைப்ரேஷன் அந்த லெவலில் இருக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட் வரக்கூடாது உங்களோட ப்ராசஸ் மேலேயும் உங்கள் மேலேயும். அண்ட் எவ்ரி சிங்கிள் டே கிராட்டிடியூட் இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எவ்ரிடே என் அம்மா அப்பாவுக்கு நன்றி. இந்த சோல் வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமன், எல்லாருமே ஒரு பிளெஸ்டான ஒரு இடம். ஹியூமனாக பிறக்கிறதே ஒரு பிளெஸ்டு. நமக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில், பூமியில். பட் நம்ம தான் பண்ண தவறிடுறோம். ஸோ நான் வந்து என் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நன்றி, ஹஸ்பண்டுக்கு நன்றி, பசங்களுக்கு நன்றி, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நன்றி, என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு நன்றி. அந்த மாதிரி சம்டைம்ஸ் நான் வந்து இந்தியாவுக்கு நன்றின்னு கூட சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்ரி சிங்கிள் டே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். எனக்கு என்ன நடக்கும், எனக்கெல்லாம் நடக்குமா, இவன்லாம் ஒருத்தன் இருக்கான் பாரு. அதாவது ஒரு நல்லா இருக்கிறவங்கள நம்ம வந்து ஒரு இவனுக்கு அப்படிதான் வந்திருக்கும், இவனுக்கெல்லாம் வந்து ஒர்த்தே இல்லை, அதை பற்றிலாம் நம்ம வேணாம். நமக்கு என்ன தேவை, இதுதான் தேவை, நம்ம என்ன பண்ணணும் அதை தான் பண்ணணும்.
இப்போது இந்த ப்ராசஸில் நான் என்ன பண்ணேன்னா நிறைய பேரோட புக்ஸு, பாட்காஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெட் டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் ஐ ஃபவுண்ட் இஸ் டு பி வெரி பீஸ். இந்த வருஷம் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் ரொம்ப அமைதியாக உள்ளுக்குள்ளே நான் வந்து யாருன்றதை உணர்ந்த ஒரு டைம் ஆக்சுவலி. ஐ வில் பி சிட்டிங் வெரி குவைட் வென் ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். நிறைய நேரம் நான் அமைதியாக இருந்திருக்கேன். இன்னொன்று செல்ஃப் டாக் எனக்குள்ளேயே நான் பேசிப்பேன். யூ ஹவ் டன் சம்திங் வெரி கிரேட், உன்னால் ஓகே இந்த மாதிரி திங்க் பண்ணுறேன்ல சூப்பர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு அப்ரிஷியேஷன் யார்கிட்ட இருந்து தெரியுமா வரணும்? உன் அம்மா அப்பா யார்கிட்டையுமே கிடையாது, நம்மகிட்ட இருந்து தான் வரணும். சூப்பர்ல அப்படின்னு சொல்லணும். அதை வாங்குற ஒரு தருணம், இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன்ற அது விஷயனை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்றதையும் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஐ ஹோப் இது கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா ஐல் பி ஹாப்பி. இஃப் நாட் லெட் மீ நோ, இன்னொரு வீடியோ பண்ணுறேன். பாய். அன்புடன் பிரியா.